உங்களை மாதிரி பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க மேலே நான் டைரெக்டாக ஒரு குற்றம் சொல்கிறேன். நீங்கள்லாம் பரதநாட்டிய ப்ரோக்ராமில் உங்கள் ப்ரோக்ராமை பற்றி பேசும்போது ஒரு ராமாயண கான்செப்டோ அல்லது மகாபாரத்தில் ஏதோ ஒரு ஐட்டமோ பேசும்போது ஏன் இங்கிலீஷில் சொல்கிறீங்க? நீங்கள் உட்காந்துருக்கவங்களாம் யூரோப்பியன்ஸ் உட்காந்துருக்காங்க, ஏன் பெரும்பான்மையான பரதநாட்டியம் கான்செப்டில் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? மயிலாப்பூர் ஆடியன்ஸ் எது இங்கிலீஷ்? அதுல 2 பேருக்கும் ஒரு எனக்கும் அதே பிரச்சனை இருக்கு. பரதநாட்டியத்துக்கு வர்றது ஆடியன்ஸ் எல்லாரும் மயிலாப்பூர்ல இருந்து வரமாட்டாங்க. பாதி பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருப்பாங்க, கேரளால இருந்து வந்திருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால எது ஜெனரிக் லாங்குவேஜ் எல்லா கம்பைண்டா பார்க்கும்போது இங்கிலீஷ் தான் ஜெனரிக் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் என்னோட ஆடியன்ஸ்லேயே நானே இப்போ பீசஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சு, எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியுமாங்கிற ஒரு சார். தமிழ் நான் பேசுறேன். இப்போ யாரா வந்து பெங்களூர்ல இருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்கா வச்சுக்கோங்க சார், அனௌன்ஸ் பண்ணணும். அவ என்ன பண்ணுவான்? ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தானே. இப்போ இங்கிலீஷ்லனா ஓகே, ஒரு அளவுக்கு புரியும். இன்ஃபேக்ட் நீங்க மெட்ராஸ் ஆடியன்ஸ், டான்ஸ் ஆடியன்ஸ் நீங்க டிசம்பர் டைம்ல பாத்தீங்கன்னா more than 50 to 70% அவுட்சைடர்ஸ் தான் வருவாங்க. பெங்களூர், கேரளா, ஆந்திரா, பாம்பே, கல்கட்டால இருந்து எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தமிழ்ல பேசினா புரியாது.